கடல் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு பாருங்க. இதுல குளிக்க கூடாதான், போலீஸ்காரங்க இதுல நிக்கிறாங்க, குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இது கடல் ஆழமானது, உள்ள இழுத்துட்டு போயிருங்கிறதான். ஆனா இந்த கடல் அலை இவ்வளவு பயமுறுத்துறதா இருந்தாலும், ரொம்ப சத்தம் போட்டு வர்றதா இருந்தாலும், இதுக்கு ஒரு கோடு இருக்கு பாருங்க. இதை தாண்டி இது வரல பாருங்க. ஆமாங்க, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே அப்படின்னு அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தும், உங்களை சுத்தி சுத்தி வரும், உங்களை அழிச்சிடலாம்னு நினைக்கும். ஆனா கடலுக்கே ஒரு எல்லையை குறிச்சிருக்கிறார்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு எல்லையை குறிச்சிருக்கிறார். இம்மட்டும் தான் வரும், அதுக்கு மிஞ்சி வராது. அதனால விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் அதுக்கு மிஞ்சி அனுமதிக்க மாட்டார். அவர் என் கூட இருக்கிறார்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. நிச்சயமாய் ஒரு தெய்வீக பாதுகாப்பு, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களோட. God bless you.